வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ செய்து சொல்லுவோம். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்து நன்றியோடு ஆச்சரியம் தட்டி சொல்லுவோம். அவர் நாமத்தை சொல்லி உயர்த்துவோம். ஆச்சரியமானவரே, நீ ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, நீ ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவர். இன்னும் ஒரு விசை சொல்லும். ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீரத்தனை நல்ல தெய்வம் சொல்லுவோம். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீ, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வீர். கரங்களை தட்டி ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவர். நன்றியோடு சொல்லுவோம். ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் எத்தனை பேரால் அப்பாவை பார்த்து சொல்ல முடியும்? இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் என் குடும்பம் ஏமாத்துறப்பா. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே உணர்த்தி சொல்லுவோம். மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி. ஓ நன்றியோடு ஆச்சரியமானவரே, நன்றியோடு இயேசுவே நீர் ஆச்சரியமானவரே. ஆமென். என் வாழ்வில் அதிசயமானவரே. சேர்ந்து சொல்லும். ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே,
அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. நன்றி அப்பா, எங்களை மாறாமல் வழிநடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் யோசுவாவுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, யோசுவா 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் வாக்களிக்கிறார். ஒரு பெரிய லெகசி யோசுவாவுக்கு முன்பாக இருக்கு. மோசேவோடு தேவன் பெரிய பெரிய காரியங்களை, தேவன் அற்புத அடையாளங்களை செய்தார். பயந்து போய் வந்திருந்த யோசுவாவோட வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக எவனும் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் வாக்கு பண்ணினார். அதே தேவன் இந்த காலை வேளையில் நம்மை பார்த்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இந்த சபைக்கு விரோதமாக, இந்த சபையில் உள்ள மக்களுக்கு விரோதமாக, நம்ம குடும்பங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு தீய சக்தியோ எந்த ஒரு காரியங்களோ நம்மளுக்கு விரோதமாக எழுந்து நிற்பது இல்லவே இல்லை. அவர் மோசேவோடு இருந்தது போல நம்மோடு கூட அவர் இருக்கிறார். இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்மளை எவ்வளவு வேணும் விட்டு கொடுக்காத தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மை விட்டு கொடுக்காத தேவன். தேவன் ஒருவேளை நம்ம விட்டு கொடுத்திருந்தால் நம்ம என்றைக்கும் நம்ம மறித்திருந்திருப்போம். என்றைக்கும் நம்முடைய இந்த பூமியில நம்முடைய சரீரம் இல்லாம போயிருக்கும். ஆனால் தேவன் நம்ம மேல் வைத்த பெரிய கிருபையினால இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினவர், உண்மையுள்ளவர். அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும். எத்தனை பேர் உண்மையா பாட விரும்புறீங்க? வாய்களை திறந்து சொல்லுவோம். விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். நன்றியோடு வாய்களை திற சத்தத்தை உயர்த்தி, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும். ஓ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல் நீங்க வந்து. ஓ எத்தனை பேர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல் நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும். கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து
காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. சொல்லுவோம். கலங்கின என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து விட்டீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து விட்டீங்க. என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. ஒரு தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. கல்லெறியும் மனிதன் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்ன காத்து வந்தீங்க. சொல்லுவோம். கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்ன காத்து வந்தீங்க. பம்பும் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதர். எத்தனை அன்புள்ளவரே. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரிச்சீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்ன விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல. நீங்க வந்து கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல. நீங்க வந்து இன்னும் ஒரு விசை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீங்க வந்து நின்னீங்க. இந்த மனுஷன் உதவல. நீங்க வந்து கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல. நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. நன்றியோடு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலை. என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும். சேர்ந்து சொல்லுவோம். என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும். என்ன நீங்க விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. இம்மட்டுமாய் தேவன் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்தனால கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நீ எத்தனை நல்லவரா நீர் வாழ்க்கையில் இருந்திருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நீர் என் மூலமாய் மகிமைப்படும் வரைக்கும் நீர் எங்களை விட்டு கொடுக்காமல், எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி அப்பா. இன்றைக்கே நீர் எல்லா தடைகளையும் உடைத்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் மகிமைப்படும் நாட்களுக்குள்ளாக எங்களை கொண்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார். நம் தடைகளையும் உடைத்திருக்கிறார். அவர் நம்மில் மகிமைப்படும் நாட்களுக்குள்ளாக நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மை வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு நேராக நம் கண்களை ஏறெடுத்து, ஆண்டவரே உமக்காக வாழ வேண்டிய, உமக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க ராஜா. நம் பாடல் மூலமாக பாடினோம், ஆண்டவர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாங்க நம்ம பாடினோம். எத்தனை பேருக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு மகனாக மகளாக நான் வாழ வேண்டாப்பா. இன்னைக்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும், ஆண்டவரே இது வரைக்கும் நான் ஏனோ தானே நான் வாழ்ந்துட்டேன், ஆனால் இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க விரும்புகிறேன்ப்பா. உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை தேவன் எடுத்து பயன்படுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே. நான் பாடி புகழு. சேர்ந்து உயர்த்தி சொல்லுவோம், என் இயேசு, என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கு உள்ளத்திலிருந்து சொல்லும், என்னாலும் என்னாலும் ஸ்தோத்திரம். எம்மோடு வாழ்பவர்க்கே என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன் நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன், என் நேசர் நீர் அணைத்தீர். எல்லோரும் சொல்லுவ சத்தத்தை உயர்த்தி, நான் நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன், என் நேசர் நீர் அணைத்தீர். ஓ நான் கைவிடப்பட்டேன் கதறினேன், கைவிடப்பட்டேன் கதறி. கர்த்தர் நீர் தேற்றினீர், கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசுவே என் இயேசு. உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். என்னாலும் முழு பலத்தோடு சொல்லோ, என்னோடு வாழ்பவரே என்னோடு வாழ்பவரே என்னாலும் ஸ்தோத்திரம். இத்தனை பேரால சொல்ல, இனி நான் வாழ்வது, இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. அறிக்கை சொல்வோம், இனி நான் வாழ்வது உமக்காக,
உமது மகிமைக்காக, உமது மகிமைக்காக உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன் நான், ஓயாமல் பாடுவேன் என் இயேசுவோ, என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, எந்த நோய்களை சுகமாக்கினீ, என் பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, எந்த நோய்களை சுகமாக்கினீ, எனது ஜீவனை அழிவில் நின்று சொல்லுவோம், எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே, நான் காத்து ரட்சித்தீரே. இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், நம்மோடு வாழ்பவரே, என்னோடு வாழ்பவரே என்னாலும் ஸ்தோத்திரம், என் இயேசு, என் இயேசு ராஜா, ஆமென், என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவரே என்னாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் உயர்ந்திருப்பீராக இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம், நீர் மகிமைப்படுவீராக இயேசுவே. எங்கள் தெய்வமே, நீர் உயர்ந்திருப்பீராக, நீர் எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுவீராக. நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாக்கு தத்துவத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எனது ஜீவனை நீர் அழிவில் என்று பாதுகாத்ததுக்காக நன்றி. எங்கள் பாவங்களை நீர் மன்னித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கொண்டு உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம் பூரணமாய் நிறைவேறப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தடைகளும் நீர் விலக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் மாத்திரமே எங்கள் மூலமாய் மகிமைப்படுவீராக. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், எடுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்கார்.
பாஸ்டர் டேனியல் கிருவர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு இந்த காலையில் கொண்டு வருவார்கள். நாம் யாவரும் ஜெப சிந்தையோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாளிலும் என்னுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தருடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதி மூலமாய் நீர் மகிமைப்பட்டீர். நாளிலும் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் மகிமைப்படும். எல்லா பரிஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினீர். நீர் பேசுகிற தெய்வம். சபையை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக. அடியனை மறைத்து கொள்ளும், நீர் வெளிப்படும். மாம்சமோ சுயமோ என்னிருந்து வெளிப்படாதபடி உம்முடைய சிலுவையிலே நான் மறைக்கிறேன். உம்முடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனமும் 30ஆம் வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாய தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்ப்பார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, ரட்சிப்பின் மேன்மையை இழந்து விடாத. இன்றைக்கு அதை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரட்சிப்பு இவ்வளவு விலையேற பெற்றது. இவ்வளவு பெரிய ரட்சிப்பு, ஆங்கிலத்தில் தி கிரேட் சால்வேஷன் என்று தான் போட்டிருக்கிறது. பெரிதான ஒரு ரட்சிப்பு, யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு ஆமேனும் வர்றது. ஏன்னா ரட்சிப்பை குறித்து எவ்வளோ பெரிய பாக்கியம், விலை கொடுத்து வாங்க முடியாது. We have been purchased by the blood of Jesus. ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தாங்க நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பின் விலை எவ்வளோ தெரியுமா? அவருடைய ரத்தம் கிரையந்தான். இன்றைக்கி அநேகருக்கு அதை புரிந்து கொள்ளாதனால ரட்சிப்பை உதாசீனப்படுத்துகிறார்கள். நான் ரட்சிப்பை காத்து கொண்டேனா என்கிற ஒரு நாளும் சிந்திக்கிறதில்ல. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், நான் வெளியே போகிறேன், உள்ளே வரேன், பாதுகாத்துவோம், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதுதான். இந்த நாட்களில் தேவ பயம் இல்லை. தீர்க்க தரிசனமாக பேசும் பொழுது கூட ஆவியான முதல்ல அதை குறித்து தான் பேசினார். இதோ நான் சீக்கிரமாய் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவனுடைய கிரியை. அப்போ எங்கே எழுதி வச்சுருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரை பற்றியும் கிரியைனா அன்றைக்கி நடக்கிற கிரியை இல்லை. நீ ஜீவியத்தை ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து கடைசி மட்டும் நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். மனுஷனுக்கு மறைவாக இருக்கலாம். இதே பிறரில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாம் வெளியரங்கமும் நிர்வாணமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாட்களில் சபை பரிசுத்தப்படணும். கர்த்தருடைய வருகை
சமீபமாக இருக்கிறது. ரட்சிப்பை குறித்து, ரட்சிப்பை நான் காத்து கொண்டேனா என்பதை குறித்து ஒரு கவலையும் இல்லை. அதனால தான் அங்கே எழுதுகிறார் எபிரேயருக்கு. பவுல் தான் எழுதியிருக்கிறார், ஆனால் ஆக்கியோனை குறித்து அங்கே எழுதப்படவில்லை. இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குற்று கவலையற்றிருப்பாயானால் ஒருபோகும் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வாய் என்று பார்க்கிறோம். ஆகவே பாவத்திலிருந்து நாம் நம்மை விடுதலையாக்கி கொள்ள வேண்டும். பாவம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. எது பாவம்? அநீதியெல்லாம் பாவம்தான். வசனம் அதுதான் சொல்லுகிறது, அநீதியெல்லாம் பாவம்தான். விசுவாசத்தினால் வராது அனைத்தும் பாவமே என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே விசுவாசம் ஜீவம் என்பது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரே தேவன் என்று கடந்து போகிறது ரொம்ப முக்கியம். பிரியமானவர்களே, இதனால் காலவழியிலும் தன்னுடைய மேன்மையை இழந்து மீண்டும் அதை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நீ உன்னுடைய மேன்மையை இழந்திருந்தாலும் நீ எப்படி அதை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த மனுஷன் எப்படி மேன்மையை இழந்து போனான், ஏன் இழந்து போனான், அதை மீண்டும் எப்படி பெற்றுக்கொண்டான்? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் ஒன் ஆஃப் தி சேடஸ்ட் சாப்டர், சோகமான ஒரு அதிகாரங்கள் என்றால் இந்த சாமுவேல் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் தான். பிரியமானவர்களே, இங்கே தாவீதையும் பத்சேபாளை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, பாவம் செய்கிறவன் தேவனிடத்தில் நிச்சயம் தண்டனை பெற்று கொள்ளணும். அது யாராக இருந்தாலும் சரி. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God is not respecter of no person. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீதை நம்ம அதிகமாக நேசிக்கிறோம். எத்தனை பேர் நேசிக்கிறீங்க தாவீதை? ஃபாதர் ஏவோ பாடியிருப்பார், தாவீதை கண்டு நான் பாடு சொல்லுவேன்னு கேட்டிருக்கிறார். தாவீதை எவ்வளோ நாம் ஒன்று யோசிப்போம், தாவீதை நாம் பரலோகத்தில் சந்திக்க வேண்டும் என்று. He was a man after God's own heart. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவன் காணப்பட்டான். A sweet singer, சங்கீதங்களை இனிமையாய் பாடின ஒரு தேவனுடைய மனுஷன். வர்ஷிப்பர், கர்த்தரை ஆராதிக்கிறவன் தாவீது. இஸ்ரவேலின் பராக்கிரமசாலி, இஸ்ரேல்ஸ் மைட்டி வாரியர், பிரேவரி, தைரியமான ஒரு மனுஷன். இளம் வயதிலேயே சிங்கத்தையும் ஒரு கரடியும் கொன்று தன்னுடைய ஆடுகளை மீட்டு கொண்டவன். இஸ் என் குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவன் நல்ல ஆளுகை செய்யக்கூடிய, நிர்வாகிக்கக்கூடியவனாய் இஸ் ஒன் அட்மினிஸ்ட்ரேட்டர். அது மாத்திரம் அல்ல, he was a musician. அவன் இசை வாசிக்கிறான். இசை வாசிக்கிற ஒரு ஞானி. அவன் இசை வாசித்தாலே பிசாசுகள் ஓடும். அப்படிப்பட்ட இசை ஞானமும் இசை வல்லுநராக இருந்தான். டேலண்டட் மேன், தாளந்துகளை பெற்ற ஒரு மனுஷன். he was an humble man. தாழ்மை உள்ள ஒரு மனுஷன்தான். and anointed to be the king of Israel. இஸ்ரேல் நாட்டின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். 3 முறை அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சாமுவேல் அவனோட வீட்டுக்கு போகும் பொழுது கர்த்தர் சொன்னார், இன்னொருவன் இருக்கிறான், அவனை அழைத்து வந்து அவனை அபிஷேகம் பண்ணார். அப்படி கர்த்தர் தேடி கண்டுபிடித்த ஒரு மனுஷன், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஆகவே உன்னதமான மனுஷனாய் அவன் இருந்தான். ஆனாலும் இப்படி மேன்மைகளை உடைய அந்த தாவீது, அவன் வெறுக்கத்தக்க கொடூரமான பாவத்தில் விழுந்தான்.
வெறுக்கத்தக்க கொடூரமான பாவத்தில் விழுந்தான். God revealed his sin. கர்த்தர் அவனுடைய பாவத்தை வெளிப்படுத்தினார். தாவீது அவனும் தன்னுடைய பாவத்தை மறைக்கவில்லை. அவன் எப்படி அறிக்கை செய்தான், என்ன செய்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவன் இந்த சம்பவத்தை வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாருன்னா நமக்கு திஷ்டாந்தகமாக எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே வேதம் அவனோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஸ்கேர், அந்த தழும்பு இந்த வேதத்தில் மறைத்து வைக்கப்படலை, அந்த காயத்தை மறைத்து வைக்கப்படலை, அது வெளிப்படுத்தினார். ஆனால் அதே தாவீது எப்படி மேன்மை அடைந்தான் என்பதை தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் தாவீதின் குமாரன், தாவீதின் சிங்காசனம், தாவீதின் வேர், தாவீதின் நகரம். தாவீதின் தன்னை சேர்த்து கொள்ள இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் ஒரு நாளும் தயங்கினதே இல்லை. நாம் வெளிப்படத்திலையும் வாசிக்க முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தாவீது எருசலேமில் தன் வீட்டில் இருந்தான். அவன் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தூங்கி கொண்டிருந்தான். மாலையில் எழுந்து போனான். போய் மாடியில் உப்பரியில் போய் அவன் உலாவி கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ குளித்து கொண்டிருக்கிறதை பார்த்து அவளை அழைத்து வர சொல்லி அவளை அவன் என்ன செய்தானான்? சயனத்து அவனை கெடுத்து போட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் அவளை வீட்டுக்கு அனுப்பி வைத்து விட்டான். அப்புறம் செய்தி வருகிறது, பத்சேபாள் அவள் கர்ப்பமாக இருக்கிறாள் என்று செய்தி வந்தவுடனே இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? அவனுடைய கணவரை எப்படியாவது அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி முதல்ல அவனுடைய பிளான் தன்னால் அவள் கர்ப்பவதி ஆனாள் என்று சொல்லி அவன் அதை மறைப்பதற்காக அவன் என்ன செய்கிறான்? உரியாவை வர சொல்லி போர்லேருந்து வர சொல்கிறான். வந்த பிறகு நீ போ, உன் மனைவியோட போ, அங்கே போய் சந்தோஷமாயிரு என்று அனுப்புகிறான். இவன் சொல்லுகிறான், என்னுடைய ராஜா இங்கே இருக்கும் பொழுது, என்னுடைய தேசம் யுத்தம் பண்ணும் பொழுது நான் எப்படி போய் சந்தோஷத்தை அனுபவிக்கிறது என்று சொல்லுகிறான். இல்லை, நீ போன்றான். அவனுக்கு வெகுமதிகளும் கொடுத்து அனுப்புகிறான். அவன் போகிற மாதிரி போய் அவன் ராஜாவோட காவலர்களோடவே படுத்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் பிறகு அவன் பார்த்தான், அவனுடைய படைத்தலைவனாக யோவாவுக்கு ஒரு கடிதம் எழுதி, இந்த மனுஷனை நீ என்ன செய், அவனை போருக்கு முன்பாக எங்கே பலசாலிகள் நம்முடைய எதிரிகள் நிற்கிறார்களோ அங்கே நிற்க வைத்து இந்த உரியாவை என்ன செய்ய விடு, கொன்று போட்டு விடு என்று சொல்லுகிறான். அப்பொழுது யோவாப் இவனை கொண்டு போய் அந்த எதிரிகளுடைய பலசாலிகள் பராக்கிரமசாலிகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே அவர்களை கொண்டு போய் முன்பாக நிறுத்தி இவனை கொன்று போடுகிறான். அங்கே செய்தியை அனுப்புகிறார். அபிமெலேக்கு மேலிருந்து ஸ்திரீ ஒருவள் கள்ளத்தள்ளி கொன்று போட்டாள் என்பதை மறைப்பதற்காக அவன் அதை சொல்லி அனுப்பி, ராஜாவிடத்தில் போய் சொல், உரியா மரித்து போனான் என்று சொல்லி. அப்போது அவனை அனுப்பி விடுகிறார்கள். உரியா மரித்து போனான் என்று செய்தி கேட்கிறான். அதுக்கப்புறம் அதன் பிறகு வேதம் என்ன சொல்லுகிறது? அங்கே ஒரு குழந்தை பிறக்கிறது. நன்றாய் கவனித்தில் என்று சொன்னால், கர்த்தர் இந்த பாவத்தை அவனை வெளிப்படுத்தாமல் அமைதியாகவே இருந்தார். அவன் ஒரு வருஷம் அந்த குழந்தை பிறந்த பிறகு குழந்தைக்கு நோய் உண்டானது. அந்த பிள்ளையோட சாயல் அலங்கோலமாக இருந்தது. அது மரித்த பின்பு தான் கர்த்தர் பேச ஆரம்பித்தார். இதிலெல்லாம் ஆவிக்குரிய காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே இதுதான் இந்த சம்பவம். பெரிய மாணவர்களே, அவர்கள் தாவீது யுத்த களத்திற்கு போகவில்லை. அவன் யோவாவை அனுப்பிவிட்டான். அம்மோனியர்களை ஜெயித்தான். அங்கே ராஃபாவை அவன் முற்றுகையிட்டான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இவன் அங்கே தங்கிவிட்டான் என்று பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நாம் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய சிறந்த ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுவோம். we lose the best blessing of God. பாவம் செய்வோமானால் நிச்சயம் பாவம் நம்ம நினச்சிக்கிறோம் பெரிய பாவம் இல்லை. கசப்பு இருந்தாலே பாவம்தான், கோபம் இருந்தாலே பாவம்தான், வைராக்கியம் இருந்தாலே பாவம்தான், விபச்சாரம் செய்தாலே பாவம்தான், குடிக்கிறது பாவம், எல்லாம் பாவம், அநீதி எல்லாம் பாவம், வசனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறது பாவம், கீழ்ப்படியாமை பாவம். இது எந்த பாவம் இருந்தாலும் நாம் தேவனுடைய நம்ம கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்துக்கு நாம் தடையாக இருக்கிறோம். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த முதல் வசனத்தை வாசிங்கள். 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த பொழுது, நல்ல கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எ நோபல் மேன், நல்ல கிருபை பெற்ற கணம் பெற்ற இந்த தாழ்மையான மனுஷன் இந்த பாவத்தில் அவன் விழுந்து போனதை பார்க்கிறோம். இங்கே தாவீதுடைய பாவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் எப்படி விழுந்தான்? முதல்ல இட் வாஸ் த சின் ஆஃப் ஐடில்னஸ். செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருத்தல், செயலற்ற தன்மை. அவன் என்ன செய்திருக்குன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுது அறுப்பின் காலம் முடிந்து யுத்தத்தின் காலம், இப்பொழுது ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும் காலம் வந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இல்லாவிட்டால் நாம் நிச்சயம் we will be caught in the trap. வலையில் சிக்கிடுவோம், பாவத்தின் வலையில். இவன் ராஜா எங்கே இருக்கணும்? யுத்த களத்தில் இருக்க வேண்டியவன். ஒரு மனுஷனுக்கு 2 காரியம் உண்டு இஸ்ரேலில். 2 காரியம், ஒன்று அறுப்பின் வயலில் இருக்கணும் அல்லது யுத்த காரியத்தில் இருக்கணும். வயல் என்பது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தி ஹார்வெஸ்ட் ஃபீல்ட், அது வேலையை குறிக்கிறது. நாம் சம்பாதித்து குடும்பத்தை காட்டுகிறது வேலை, வயல் வேலை. அது மாத்திரமல்ல, வயல் வேலை ஊழியத்தை காட்டுகிறது, அறுப்பை காட்டுகிறது, ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறதை காட்டுகிறது. பிரியமானவர்களே, அது மாத்திரம் பேட்டில் ஃபீல்டு என்பது ஜெப வாழ்க்கையை காட்டுகிறது. அவன் தேசத்துக்காக யுத்தம் பண்ணுகிறவனாக இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் பேட்டில் ஃபீல்டு எதுன்னா நம்முடைய முழங்கால் யுத்தம். ஆகவே பிரச்சனை என்ன என்றால், தாவீது பாவத்தை விட வேண்டிய காரணமே செய்ய வேண்டிய காரியத்தை அவன் தவிர்த்ததுனால. முதல் காரியம் அதுதான். நீ என்ன செய்யணுமோ அதை செய்யாதபடி இருந்தால் பாவத்தில் உள்ள. ஜப நேரத்தில் ஜபத்துக்கு வரணும், வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யணும். ஐடில்னஸ், அந்த தனிமை ரொம்ப சில வேளையில் பார்த்தீங்கன்னா, தனிமை அநேக காரியங்களை யோசிக்க வைக்கிறது மாத்திரமல்ல, பாவத்தில் விழ வைக்கும். இன்றைக்கி அநேக வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் தனித்து போயிட்டாங்கன்னா அந்த அந்தரங்கத்தில் என்ன செய்கிறாங்க யாருக்கும் தெரியாது. வாட் தி திங்க், அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க யாரும் பார்க்க முடியாது. பட் ஒன் திங் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ஒரு காரியம் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்முடைய அந்தரங்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தாவீதுடைய காரியம்லாம் தெரியும். எவ்வளோ தைரியமாக அவன் கர்த்தரோட, அதாவது நான் சவுலை தள்ளி என் இருதயத்துக்கேற்றவனை நான் ராஜாவாய் மாற்றினேன்னு சாமுவேலுக்கிட்ட சொல்லி சவுலுக்கிட்ட சொல்கிறார். நான் உன்னை தள்ளிட்டேன், என் இருதயத்துக்கேற்றவனை தாவீதை வச்சிருக்கிறேன்னு கர்த்தரே சொன்னார். அப்படிப்பட்டவன் இந்த பாவத்தில் அவன் விழுந்து போனான். ஆகவே அந்த தனிமை, இருக்க வேண்டிய இடத்துல அவன் இல்லாமல் போனான். த ஐடில்னஸ், த ஒமிஷன், த சின் ஆஃப் ஒமிஷன், தவிர்க்கிறது. சில வேளையில் சில மனுஷன் தவிர்த்து போனான்னா ஏதோ பாவத்தில் இருக்கான். ஒரு வாலிபன் மொபைலை தூக்கி தனியாக போகிறான்னா அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது.
ஒரு சகோதரன் ஒரு சகோதரி ஏதோ ஒன்றை தனித்து எவரிடமும் சொல்லாமல் ஒரு காரியத்தை செய்கிறான் என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு பாவம் இருக்கதான் செய்கிறது. தாவீது அப்படி தான் பண்ணான். அவன் எங்கே இருக்கணும்? யுத்த களத்தில் இருக்கணும். ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்திற்கு போகிற காலம், எல்லாரும் அம்மோனியர்களை எதிர்த்து போகிறார்கள். ரஃபாவை அவன் முற்றுகையிட சொல்லியிருக்கிறான். இதெல்லாம் சொல்லிட்டு இவன் இருந்தான். பிரியமானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு செயலற்ற இருதயமோ சிந்தையோ பிசாசின் பட்டறை என்று சொல்லப்படும். An idle heart or idle mind is devil's workshop. ஒரு செயலற்ற இருதயமோ அல்லது செயலற்ற சிந்தையோ பிசாசின் பட்டறை, ஒர்க் ஷாப். நீங்கள் தனித்திருந்தால் அவன் எப்படியோ ஒரு காரியத்தை உங்கள் சிந்தையில் அவன் பதிக்க ஆரம்பித்து விடுவான். பிசாசு எப்பொழுதும் நம்மை எப்படியாவது அவனோட வலையில் விழு வைக்க பார்ப்பான். சந்தர்ப்பங்கள் பார்த்து கொண்டே இருப்பான். தாவீது இஸ் எ நோபல் மேன், இன்டெகிரிட்டி, உத்தமமான மனுஷன். எவ்வளோ கர்த்தரை பின்பற்றினான். கர்த்தரை ஆண்டவரே சொன்னான், என் இருதயத்துக்கேற்ற மனுஷன். செயல்பட வேண்டிய நேரத்தில் செயல்படாமல் போனால் பாவத்தில் அகப்பட வாய்ப்பு இருக்கிறது. இது தாவீதுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அவன் இருக்க வேண்டியது, he has to be with his fellow man. அங்கே இருக்கிற யுத்தத்தில் இருக்கிறவர்களோடு கூட அவன் இருக்க வேண்டியது, யுத்த களத்திலே இருக்க வேண்டியவன். எங்கே இருக்கிறான்னா படுக்கையில் இருக்கிறான். he was in his bed. படுக்கையில் இருக்கிறான். எது வரைக்கும் அவன் இருந்தான் படுக்கையில் தெரியுமா? காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும். வசனம் 2ஆம் வசனத்தில் அப்படி தான் போட்டிருக்கு. அந்த மாலை வேளை, இந்த ஈவினிங், மாலை வரைக்கும், மாலையில் தான் எழுந்து அப்படி உப்பரைக்கு போகிறான். மேலே ஏறி போகிறான். சில ஆள் தூங்கிக்கிட்டே இருக்கணும், எந்த வேலையும் செய்கிறதில்ல, தன்னை தனிப்படுத்தி கொள்றதில். சில ஆள் தூங்குறதே இல்லை, உட்காந்து மொபைலில் நோண்டி 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 ராத்திரி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒருத்தர் ரொம்ப நேரம் மொபைல் நோண்டுறான்னா ஏதோ அவன் விரும்புகிறான், ஏதோ ஒன்றை செய்கிறான், ஏதோ ஒன்றை அவன் இணைக்கப்பட்டிருக்கிறான் என்பது தெளிவாக இருக்குது. நீ இருக்க வேண்டிய இடம் என்ன? இதே ஜெபத்தில் நேரத்தை செலவு பண்ண சொல்லுங்கள், செலவு பண்ண மாட்டான். இதே வேதம் வாசிக்க சொல்லுங்கள், பண்ண மாட்டான். எவ்வளோ நேரம் நான் வேதம் வாசித்தேன். ஜெபிக்காமல் இருப்பதே பாவம், வேதம் வாசிக்காமல் இருப்பதே பாவம், ஆலயத்தை சரியான நேரத்துக்கு வராமல் இருப்பதே பாவம், ஊழியத்தில் கலந்து கொள்ளாததே பாவம். தனிமைப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லெஜிட்டிமேட் ரெஸ்ட் இஸ் நாட் ராங். முறையான நியாயமான ஓய்வு தவறில்லை. இத்தனை பேர் விளங்க நான் சொல்லுகிறது. ஆமென். முறையான நிலையான ஓய்வு தவறில்லை. ஒருத்தர் கடினமாக உழைச்சிட்டு வரான், அவனுக்கு ரெஸ்ட்டு தேவை. காரணம் இல்லாத ரெஸ்ட்டு, காரணம் இல்லாத சோம்பேறித்தனம் வேதம் அனுமதிக்கவில்லை. நீதிமொழியில் வாசிக்கிறோம்ல, 24ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும். 24ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 34ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, த ஸ்லம்பர், தூங்கிக்கிட்டே இருக்கிறது, கொஞ்சம் சோம்பேறி ஆகட்டும். வாசிங்கள் 24. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலும் வரும். தூங்கலாம். தூக்கத்துக்கெல்லாம் ஒரு இதுதான். மெடிக்கல் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தூங்கக்கூடாது, குறைஞ்சியும் தூங்கக்கூடாது. ஒரு மனுஷனுடைய தூக்கம் 7 மணி நேரம், அதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 8 மணி நேரம் சில பிள்ளைகள் தூங்கலாம். குழந்தைகள் மட்டும்தான் ரொம்ப நேரம் தூங்கினா அவளுடைய வளர்ச்சிக்கு, குழந்தைகள், சிறு பிள்ளைகள், பாலகர், அவங்க மட்டும்தான் வளர்ச்சிக்கு அது பிரயோஜனமானது. ஆகவே முதல் பாவம் அவன் செய்தது ஐடல்னஸ் அண்ட் ஒமிஷன்,
த சின் ஆஃப் ஒமிஷன் அண்ட் சின் ஆஃப் ஐடல்னஸ். தாம் செய்ய வேண்டிய காரியத்தை தவிர்த்து இவன் யுத்த களத்தில் இருக்க வேண்டிய அவன் எங்கே இருந்தானா? தன்னுடைய படுக்கையில் இருந்தான். ஆகவே படுக்கையிலிருந்து உப்பரிக்கு போனதுனால தான் அவன் என்ன செய்தான்? இந்த பாவத்திற்கு விழ ஆயத்தவன். இதே அவன் அங்கே போயிருந்தானா இந்த பாவத்தில் விழ வேண்டிய அவனுக்கு அவசியமே இல்லை. ரெண்டாவது பாவம் அவன் செய்தது சின் ஆஃப் கேர்லெஸ்னஸ், கவனக்குறைவினால் ஏற்பட்ட பாவம். கவனக்குறைவினால் யுத்த ஆயுதங்களை அணிந்து கொண்டு இருக்க வேண்டிய பராக்கிரமசாலி அவைகள் அணியாமல் எடுத்து போட்டான். அவன் என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் அவன் ஆயுதங்களை அணிந்தவனாய் இருக்க வேண்டும். அவன் தன் ஜனங்களோடு யுத்தம் பண்ண வேண்டும். கேர்லெஸ்னஸ், அவனோட கவனக்குறைவு, அதை குறித்து அக்கறை இல்லாதவனாய் இருந்தான். அதனால தான் பாவம். இன்னைக்கு ஆவிக்குரிய காரியத்தை குறித்து அக்கறை இல்லைன்னா பாவத்தில் விழுந்துருவேன், பாவத்தில் சிக்குண்டுருவேன். எப்படி வேணால் உன்னை ஆவிக்குரிய ஜீவியத்தை விட்டு விலக்கி உன்னை சிக்க வைக்கிறதுக்கு பிசாசு எப்போதுமே ரெடியாக இருப்பான். உத்தமன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சங்கீதத்தில் நம்ம எவ்வளோ we get so much thing from the Psalms. சங்கீதத்திலேருந்து அநேக காரியங்களை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால் எத்தனை தடவை நம்மளே எழுந்திருக்கிறோம். ஆனால் எழுத நம்ம விழுந்து போனானே, அதை எழுதுனவன் என்ன செய்தான்? விழுந்து போனான். அநேக யுத்தங்களிலே ஜெயம் கொண்டவன். he got many victories. அநேக யுத்தங்களை வெற்றி கொண்டவன். இப்போ வெற்றியை இயல்பாக சாதாரணமாக எடுத்துக்கிட்டான். தாவீது தோத்ததே இல்லை. இப்போ அவனுக்கு போய் யுத்தம் பண்ணிட்டோம், நம்ம இங்கே இருக்கலாம், அதுதான் தவிர்த்தான். ஒமிஷன் ஆஃப் ஒமிஷன், அதுதான் தவிர்த்தான். அவன் தவிர்த்ததுனால வேறொரு வளைய பிசாசு என்ன செய்திருந்தான்? வைத்திருந்தான். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். நீ செய்ய வேண்டியதை செய்தாதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ பாடிட்டு இஷ்டத்துக்கு இருந்தால் கர்த்தர் ஒரு நாளும் ஆசீர்வதிக்க மாட்டார். தி சின் ஆஃப் ஒமிஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சில காரியங்களை, ஆவிக்குரிய காரியங்களையும் நீ செய்ய வேண்டிய காரியங்களை தவிர்த்தா வேறு ஒரு சிக்கலில் நீ மாட்டிக்கொள்வாய். அதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கூட உங்களுடைய காரியங்களில் இந்த தாவீதை போல அநேக காரியத்தில் நீ பெயர் பெற்றவனாய், சாட்சி பெற்றவனாய் இருக்கலாம். ஆனால் நீ செய்ய வேண்டியதை செய்யாதபடி நீ தவிர்த்த காரியங்களை தவிர்த்து வைப்பாயானால் நிச்சயம் சிக்கொண்டு போவாய். அது யூ ஆர் நாட் அன் எக்ஸெப்ஷனல். நீ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆள் இல்லை. இதுக்கு பிசாசு இவர் வேணாம்லாம் சொல்ல, எல்லாருமே அவனுக்கு வேணும். எல்லாருக்குமே அவன் ட்ராப் வைப்பான், அவன் வலை வைக்கக்கூடவன். ஆகவே இவனை போல் ஒரு பெரிய ரெக்கார்டு உனக்கு இருக்கலாம், தாவீதை போல் உனக்கு ரெக்கார்டு இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் தாவீது தன்னுடைய பலவீனத்தினால் விழவில்லை. David did not fall because he was weak. அவன் ஸ்ட்ராங்காக இருந்தான். அவன் எதில் ஸ்ட்ராங் தெரியுமா? உத்தமத்தில் ஸ்ட்ராங். பிசாசு எப்போதும் உன்னோட பலவீனத்தை பார்க்க மாட்டான். நீ எதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறியோ அதை தாக்க தான் நினைப்பான். ஒருவேளை நீ ஜபஜீவியத்தில் நல்ல பலவானாக இருந்தால் உன்னை தாக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டே இருப்பான். எப்பொழுது நீ இந்த பலவீனத்தில் உன்னை வீழ்த்துவதற்கு பல சோர்வுகள், பல பிரச்சனைகளையே கொடுத்து உன்னை வீழ்த்துவான். தாவீது குறித்து நீங்கள் சங்கீதம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் கூட வாசிக்க கேட்போம். இட் வாஸ் இஸ் இன்டெகிரிட்டி. வாசிங்கள். கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் உம்முடைய உத்தமத்திலே நடக்கிறேன். அவன் என்ன சொல்றான்னா, கர்த்தருக்கு நான் உத்தமத்தில், கர்த்தாவே உமக்கு நான் உத்தமத்தில் நடக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, ஐ ஆம் வெரி பர்ஃபெக்ட், மை இன்டெகிரிட்டி, என்னோட உத்தமத்தில் நான் நடக்கிறேன். அது 11ஆம் வசனத்தை கூட வாசிங்கள். நானோ வாசி. என் உத்தமத்திலே நடப்பேன். நடப்பேன். என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரு.
நானும் என் உத்தமத்தில் நடப்பேன். உத்தமத்தில், அதுதான் அவனுடைய பலன். ஆனால் உத்தமத்தில் அவனிடத்தில் தாக்கப்பட்டதை பார்க்க. அன்கார்டட் ஸ்ட்ரென்த் இஸ் டபுள் வீக்னஸ். பாதுகாப்பு அற்ற பலம் இரட்டை பலவீனம். திருப்பி நான் சொல்றேன், கவனிங்க. பாதுகாக்கப்படாத பலம், அன்கார்டட் ஸ்ட்ரென்த் இஸ் டபுள் வீக்னஸ், இரட்டை பலவீனம். உன் ஜப வாழ்க்கையை நீ காத்துக்கலனா அது இரட்டை பலவீனம், விழித்திருவான். உன்னுடைய பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள்ளனா பிசாசு விழித்திருவான். அன்கார்டட் ஸ்ட்ரென்த், உன் பலன் எது? ஜப வாழ்க்கையா? அது காத்துக்க. யூ ஹேவ் டு கார்ட் இட். அதை பாதுகாத்துக்கணும். உன்னுடைய உத்தம ஜீவியமா, அதை பாதுகாத்துக்கொள். இஃப் இட் இஸ் அன்கார்டட், இட் இஸ் டபுள் வீக்னஸ். நீ அந்த ஜீவியத்தையும் உன்னுடைய காரியத்தை நீ பாதுகாத்து கொள்ள விட்டால், அது எதுவானாலும் சரி, உன் பலன் எதுவோ அதை நீ பாதுகாத்து கொள்ள விட்டால் அதை இரட்ட பலவீனம் என்று சொல்லப்படுகிறது. அது உன்னை பலவீனத்துக்குள்ள கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின தாவீது தன்னுடைய உத்தமத்தை அவன் காத்து கொள்ளவில்லை. தன்னுடைய உத்தமத்தை அவன் காத்து கொள்ளவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக பரிசுத்தவான்கள் தனக்கு இருக்கிற பலன், ஸ்ட்ரென்த், அவனுக்கு என்ன ஸ்ட்ரென்த்தோ அதை காத்துக்காம விழுந்து போயிருக்கிறாங்க. உதாரணமாக பேதுரு எடுத்துங்க. பேதுரு போல தைரியமான ஆள் யாருமே சீஷர்களில் கிடையாது. அவனுடைய ஸ்ட்ரென்த்து தைரியம்தான். அவன் ஆண்டவர்கிட்டயே தைரியமாக பேசுவான். ஆண்டவருடைய தேவ சித்தத்துக்கு புறம்பாகவே பேசுவான். ஆண்டவரை நீ சாகலாம் கூடாதுன்னுவான். எல்லாரும் புயல் வந்த பொழுது எல்லாரும் போட்டில் போனாங்க. யாரும் கடலில் நடக்கிறதா எவனும் கேட்கல. அந்த 12 பேரில் ஒரே ஒரு தைரியமான ஆள் யாருன்னா பேதுரு தான். பேதுரு என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவரே நீரே ஆனால் நான் நடந்து வரட்டுமான்னு கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ வான்னாரு, கடலில் நடந்தான். மற்ற 11 பேர் யாருமே அவர் என்ன செய்யலை, கேட்கல. கெத்செமனே தோட்டத்துக்கு போகும் பொழுது அங்கே இயேசுவை பிடிக்க வந்த பொழுது மல்குசுடைய காதை வெட்டினவனே இவன் தான். என் இயேசுவை நீ பிடிக்கிற? அவ்வளோ தைரியசாலி. he was strength, he had a courage, he was a boldness. அவனுக்கு தைரியம் என்றது. அந்த தைரியத்தில் அவன் பாதுகாத்து கொள்ளாம, ஒரு பெண் இயேசுவோடு கூட இருந்தாயா என்று கேட்ட பொழுது, நான் அவரை அறியேன், அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். இதுதாங்க பேதுரு விழுந்துமான். ஆனால் அவன் எப்போ ரிட்டர்ன் ஆனான் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சேவல் கூவும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, அவன் மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான். திரும்பினான், ஆண்டவர்கிட்ட திரும்பினான். இதே தாவீது எப்படி திரும்பினான்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அதே யோசேப்பை பாருங்க. இதே பிரச்சனை யாருக்கு வந்தது? யோசேப்புக்கு. தாவீதுக்கு வந்த பிரச்சனை யோசேப்புக்கு வந்தது. ஆனால் யோசேப்பு காத்துக்கொண்டான். முதல் வார்த்தை சொன்னான், நான் கர்த்தருக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்யுது. இது தாவீது சொல்லலை, ஆனால் யோசேப்பு சொன்னான். யோசேப்பு இந்த காரியத்தில் உண்மையாக இருந்தான். வாய்ப்புகள் வந்தது, தனிமையாக இருந்தான். அந்த ஸ்திரீ அழைத்தால் யோசேப்பு சொன்ன முதல் வார்த்தை, என் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம். He guarded his strength. அவனுடைய பலத்தை அவன் பாதுகாத்து கொண்டான். கர்த்தருக்கு நான் உத்தமமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உத்தமத்தை அவன் காத்து கொண்டான். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றான். விட்டாங்க கோட்டையை. ஏன் சொன்னா, he never guarded his strength, integrity. அவனுடைய உத்தமத்தை அவன் காத்து கொள்ளல. வாய்ப்பு வரும், உன்னை காத்துக்கோ, இல்லை நீ விழுவ.
வாய்ப்பு வரும், பாவம் செய்வதற்கு வாய்ப்பு வரும், பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு வரும், திருடத்துக்கு வாய்ப்பு வரும், குடிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். நிறுத்திக்க. என் தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன்? என்னை மீட்ட ரத்தத்தை நான் மீண்டும் கால்களில் மிதிப்பேனோ? இதுதான் நமக்கு வேணும். அதனால தான் எபிரேயரில் சொல்லப்படுறது, இவ்வளவு பேர் ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பாயானால் வரப்போகும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யோபு கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அவன் சொல்றான், பிசாசு அவன் விருதாவாயும் உம்மை சேவிக்கிறான். அவன் தான் உத்தமத்தை விட்டு, ஏன் உனக்கு உத்தமா இருக்கிறான்? ஏன் பிசாசுக்கு ரொம்ப எரிச்சல். அவன் அவ்வளோ பலத்தில் இருக்கிறான், உத்தமத்திலும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பயந்தவனும் புல்லாங்க விட்டு விளங்குறமா இருக்கிறானே. அதே தான் பிசாசு சொல்றான். ஆனால் வியாதி வருகிற எல்லாத்தையும் இழக்கிறான். தன்னுடைய ஸ்ட்ரென்த் ஆகிய உத்தமத்தை விட்டு யோபு விலகவே இல்லை. அவன் இவன் விழுந்து போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையில, ஆகவே நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். Keep thy heart with all diligence. Don't be careless. உன் இருதயத்தை காத்துக்கொள். இந்த உன்னோட பலன் எது? கர்த்தருக்கு உத்தமம், பரிசுத்தம். இதை காத்துக்க. தாவீது நல்லவன் தான், ஆனால் கோட்டையை விட்டான். கேர்லெஸ்னஸ், sin of omission and sin of idleness and sin of carelessness விட்டான். கவனம் இல்லாத ஒரு பாவம். எப்போ எச்சரிப்பாயிரு. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவனமாயிரு, எச்சரிப்பையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. இதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? நம்ம அந்த வேர்டை, அந்த அட்வர்பை நம்ம கவனிக்கிறதே இல்லை. மூன்றாவது காரியம், it was a sign of impulsiveness, sin of impulsiveness, தூண்டுதலின் பாவம். அடுத்தது தூண்டும். நல்லா கவனிங்க, தூண்டும். வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிச்சிங்க. சில காரியம் நம்ம தூண்டும். ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். He never had to do this thing. அவன் he had not planned to sin. பாவம் செய்ய வேண்டும் என்று தாவீது நினைக்கல. அவன் உலாவ தான் போனான். he never planned it. திட்டமிடவே இல்லை. அவன் மேலே போனான், அவ்வளோதான். he had no idea. அவனுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அவனுக்கு என்ன ஐடியா? கொஞ்சம் போய் உலாத்தலாமேன்னு போனான். அவன் உலாத்தலாமேன்னு போகும்போது தான் ஒரு ஸ்திரீயை பார்த்தான். The fire of lust began to burn in him. The monster, ஒரு மிருகம், மாம்ச இச்சை என்கிற மிருகம் வெளியே வர ஆரம்பிச்சது. அவனால் அடக்க முடியல. ஏன்? தூண்டுதலின் பாவம். பிசாசு தூண்டுவான். முதல்ல ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை என்ன செய்தான்? தூண்டினான். தூண்டுவான். பாட்டு கூட பாடுறான், தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான். பிசாசு தூண்டுறான். பிசாசு பாவம் செய்ய தூண்டும் பொழுது அந்த தூண்டுதலுக்கு உன்னை ஒப்பு கொடுக்காதே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாம்ச இச்சதின் தூண்டுதலில் அகப்பட்டு கொண்டான். சில வேளையில் பாவம் செய்வதற்கு தூண்டுதல் வரும், குடிக்கிறதுக்கு தூண்டுதல் வரும். நீ எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பேன். ஆனால் பாவத்தில் விழுவதற்கு தூண்டுதல் வரும் பொழுது விழாதபடி உன் பலத்திலே நில்லு. உன் பலத்திலே நீ நிற்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் 1 யோவான் 2:9 வாசிக்கிறோம். 1 யோவான் 2:16 கண்களின் இச்சை, அப்புறம் மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது மூணுமே ரொம்ப டேஞ்சரு. எந்த மனுஷனையும், அது விசுவாசியானாலும் சரி, ஊழியக்காரனாலும் சரி,
விழ வச்சிரும். பொருளாசை என்கிற இச்சை, இந்த இச்சைக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதைதான் நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவம் வந்து இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் 3 திங்ஸ். 3 காரியங்கள் ஒரு பாவத்துக்குள்ளே இருக்கும். முதல்ல அன்டிடெக்டட் வீக்னஸ், கண்டறியப்படாத பலவீனம். கண்டறியப்படாத பலவீனம், அன்டிடெக்டட் வீக்னஸ். ரெண்டாவது அன்எக்ஸ்பெக்டட் ஆப்பர்ச்சுனிட்டி, எதிர்பாராத வாய்ப்புகள் வரும். எதிர்பாராத வாய்ப்புகள் வரும், ஜாக்கிரதையாயிரு. நீ உனக்குள்ளே இருக்கிற வீக்னஸை கண்டறியப்படாமல் ஒருவேளை உன் பலவீனம் உனக்குள்ளே இருக்கலாம். தாவீது அப்படிப்பட்டவன் அல்ல. ஆனால் சில வேளையிலே சில மனுஷர்களை அவர்களுடைய பலவீனம் தெரியாதபடி பிசாசு வைக்கிற இந்த தூண்டுதல் வரும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தாவீது அங்கே தான் கோட்டையை விட்டான். அது மாத்திரமல்ல, அன்ப்ரொடெக்டட் லைஃப், பாதுகாப்பற்ற ஒரு ஜீவியம், பாதுகாப்பற்ற வாழ்க்கை. இது என்ன செய்திடும் தெரியுமா? மனுஷனை விழித்து விடும். பிரியமானவர்களே, கீப் யுவர் ஹார்ட் பெர்ஃபெக்ட். அதுதான் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய்? காத்துக்கொள். எல்லா காவலோடும். வெறும் மாம்ச இச்சை மட்டும் இல்லைங்க, ஜீவனத்தின் பெருமை. 4 பேர் உன்னை பெருமையாக பேசணும்னு நினைக்காத. இல்லை, பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கசப்பு இருக்கக்கூடாது. இது சில சமயத்தில் சில சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி விட்டுரும். ஆப்பர்ச்சுனிட்டி. சந்தர்ப்பம் என்பது எப்போ வரும்னு தெரியாது. அதுக்கு தான் பேர் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்போ வரும்னு தெரியாது, எப்போ வேணுமா வரும். எப்போ வேணும் உன்னை வீழ்த்துறதுக்கு அது பார்த்துக்கிட்டே இருக்கும். போய் சிக்கிக்கொள்ளாத. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த பழைய மனுஷனை களைத்து போட்டு நாம் என்ன செய்யணும்னா, கிறிஸ்துவை தரித்து கொள்ளும் பொழுது நம்முடைய இருதயம் பாதுகாக்கப்படுகிறது. நான் டிசம்பர் மாதம் கூட அந்த பிரசங்கத்தை செய்திருக்கிறேன். பழைய மனுஷனை களைத்து போட்டு கிறிஸ்துவை தரித்துக்கொள். இந்த காரியம்லாம் முடிஞ்ச பிறகு தான் தாவீது சொல்லுவான், நான் என் தேவனை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்போதும் உன்னால் வச்சுக்க, கர்த்தரை கூடவே வச்சுக்க, கிறிஸ்துவை தரிச்சுக்கொள், அசைக்கப்படுவதில்லை. அவ்வளோதான் பவுல் சொல்லுவான். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுவான், நிர்வாணமோ பசியோ துன்பமோ துக்கமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இவன் மற்றவனை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பான், தன்னை பற்றி பார்க்கவே மாட்டான், தன்னோட குறைகளை பார்க்க மாட்டான். வேல்தர் ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிக்கிறவங்களே, மற்றவளை குற்றமாய் தீர்க்கிறவனே, நீ யாராக இருந்தாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. மற்றவளை தீர்க்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே நீ குற்றவாளியாய் தீர்க்கிறாய். கிறிஸ்து வரவளவும் யாது ஒன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யுவர் ஹார்ட் ஷுட் பி ப்ரொடெக்டட். அப்போ தான் நாம் என்ன செய்ய முடியும்? விசுவாசம் கொள்ள முடியும். ஞானஸ்தானம் எடுத்துள்ள அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்திருக்கிறீர்களே, வசனம் அப்படி தான் சொல்லுது. பழைய மனுஷனை கழித்து கிறிஸ்துவை தரித்துக்கொள். அந்த உணர்வே நமக்கு இல்லை. எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு. என்னை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, கிறிஸ்து என்னை பார்க்கிறார். அந்த பயம், தேவ பயம் இருந்தால் அவனோட வலையில விழமாட்டேன். இயேசு கிறிஸ்துட்ட போய் சீஷர்கள் வந்து கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க சொல்லிதாரோம். என்ன ஜெபம் சொல்லி கொடுத்தாரு அவர்? பரமண்டல இருக்கிற எங்கள், இதை நான் படிக்கிறனாலலாம் டெய்லி சொல்லணும் ஸ்கூலில். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அப்போ அவர் ஒன்று சொல்கிறார், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை என்ன செய்யும்? ரட்சித்துக் கொள்ளும். மத்தேயு 6:13 வாசிக்கிறோம், எங்களை சோதனைக்குள் உட்படுத்த. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் ஒரு தேவ பிள்ளைக்கு சோதனை வரும்.
பிசாசு எப்படி வேணும் சோதனை கொடுவான். அதுதான் அவன் சொல்லுவான், என்னை சோதனைக்குட்பட பண்ணாமல். இந்த மாதிரி இந்த ட்ராப், இந்த வலையில தான் என்னை விழாதபடி என்னை என்ன செய்யும், காத்து. நம்ம ஜெபம் என்ன தெரியுமா, ஆண்டவரே வெளியில் போகிறோம் வர்றேன், ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, வீட்டுக்கு வந்து சேரணும், நல்ல சம்பளம் வரணும், நல்ல வேலைக்கு போகணும், வரணும் ஆண்டவரே, ஆசீர்வாதம் இருக்கும், நல்லா தூங்கணும், பிசாசு அமுக்கக்கூடாது, காலையில் எழுந்து வேலைக்கு போகணும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய வசனத்தை வாசித்தீங்கன்னா, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை என்ன செய்யும். நம்ம என்னைக்காவது சோதனைக்குள் நாம் விழாமல் பார்த்துக்கணும் ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? யோசித்து பாரு. நம்ம என்ன சொல்கிறோம், பாதுகாப்புக்கு தான் ஜெபம் பண்ணுறோம், ஆசீர்வாதத்துக்கு தான் ஜெபம் பண்ணுறோம். இல்லை, நான் சோதனையில் அகப்பற்றக்கூடாது. அவனுக்கு பேரே சோதனைக்காரன் தான். சோதனைக்குள்ள இயேசு அவங்க டீச் பண்ணுறார். அவங்க ரெண்டே காரியம் தான் இயேசுகிட்ட கேட்டாங்க. ஒன்று ஜெபம் பண்ணும், ரெண்டாவது என்னன்னு கேட்டாங்க, என்னது, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். திஸ் இஸ் த 2 things they asked. ரெண்டு தான் கேட்டாங்க. எனக்கு வல்லமை தாரேன் அதெல்லாம் கேட்கல, இவரே கொடுத்துட்டாரு. அவ்வளோ வல்லமையெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. பட் தே ஆஸ்க் திஸ் 2 things. இந்த ரெண்டு காரியத்தையும் அவங்க கேட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 100% நீ உன்னை விற்று போட்டவனாக இருந்தாலும் உன்னை திருப்பி தேவனிடத்தில் கொண்டு வர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ யாராக இருந்தாலும் சரி, இஃப் யூ ஆர் அவே ஃப்ரம் காட், தேவனை விட்டு தூரமாக போயிருந்தாலும் திருப்பியும் உன்னால் தேவனிடத்தில் வர முடியும். இதே தாவீது சாட்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே பட்சேபாளுடைய பாவத்தை மறைக்கிறதுக்கு, நல்லா கவனிங்க, ஒரு பாவத்தை மறைக்கிறதுக்கு பல பொய் சொல்லணும், பல காரியங்களை அடுத்த பாவத்தையும் செய்தாகணும். இது பட்சேபாளுடைய, இது பட்சேபாள் இடத்துல தாவீது பண்ணின சில காரியங்கள். அவனுக்கு செய்தி வருது, இந்த மாதிரி அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, கர்ப்பவதியாக இருக்கிறா அப்படின்னு. உடனே அவனுக்கு தாட் என்ன வருதுன்னா, இவன் புருஷனை அங்கே அமுச்சு விட்டா அவனால் கர்ப்பவதி ஆயிருப்பாளேன்னு நினச்சி உரியாவை போர்லேருந்து வெளியே வர சொல்கிறான். எவ்வளோ பெரிய திட்டம் பார்த்தீங்களா? இவன் யார்? கர்த்தருடைய இருதயத்துக்கு திட்டம் போடுறான். நல்ல இசை வாசிக்கிறவன், நல்ல, அவனை பற்றி நிறைய சொன்ன உங்களுக்கே தெரியும். திட்டம் போடுறான், உரியாவை கூட்டிகிட்டு வான். உரியா வந்தான். உரியா தாங்க உத்தமன். அவன் சொல்கிறான், ராஜாவாகிய நீரும் நம்முடைய ஜனங்களும் யுத்தத்தில் இருக்கும் பொழுது நான் போய் என் மனைவியோட சந்தோஷமாக இருக்கிறதா? அவன் கேட்குறான். அந்த உத்தமம் யாருக்கு இல்லை? தாவீதுக்கு இல்லை. இவன் உத்தமமானவன். he got into the trap. வலையில் சிக்கிக்கொண்டான். அவன் சிக்கிக்கொண்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவன் உரியா வந்தோன்னே அவன் சொல்கிறான், நான் எப்படி போக முடியாதுண்ணா. இல்லைடா போடு, வெகுமதியெல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். எவ்வளோ பாருங்க, யூ வாண்ட் டு கவர் த சின், பாவத்தை மூடுவதற்கு எல்லாம் அனுப்புகிறான். அவன் போவே இல்லை, காவலாளியோடு படுத்துட்டான். இவன் போக மாட்டான்னு இவனுக்கு தெரிஞ்சிட்டு யோவாபுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறான். என்ன லெட்டர்னா, இவனை என்ன செய், கொன்று போட்டுரு. எவ்வளோ பெரிய பாவம் செய்த ஒரு பாவத்துக்கு he never guarded his life. தன்னுடைய உத்தமத்தை, தன்னுடைய வாழ்க்கையை அவன் பாதுகாக்கலை. ஸ்டபன்னஸ் இவனுக்கு இருந்தது, அந்த பிடிவாதம். எப்படியாவது அந்த தவறு தான் மேலே வரக்கூடாதுன்னு முயற்சி பண்ணால் முடியல. ஒன்று, அவன் புருஷனை சாவடிச்சிடும். ஒரு புருஷனை சாவடிச்சிட்டா அவள் மனைவியை தனக்கு என்ன செய்யலாம், மனைவி ஆக்கி விதவை ஆகிட்டாலும் இஸ் எலிஜிபிள், அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டுருவா. சாவடிக்க சொல்கிறான், அப்படியே சாவடிச்சிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மகா பெரிய குற்றவாளியாய் மாறி போயிட்டான். அதுதாங்க அந்த தூண்டுதல் வரும். தேவ மனுஷன் எங்கே இருக்கிறானோ அங்கே தேவ மனுஷனாக இருக்கணும். தூண்டுதல் யோசேப்புக்கும் வந்தது. யோசேப்பு உத்தமமாய் பண்ணான். யோசேப்பு எங்கே இருந்தாலும் யோசேப்பாகவே இருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ பார்த்தீங்கன்னா அவன் செய்து உயிரவன் சாவடிச்சிட்டான், எல்லாம் சாவடிச்சிட்டான். குழந்தையும் பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் செத்து போச்சு. தண்டனை எப்படி தான் வரும்? பாவத்தினால்
பெறுகிறது எது நிலைத்திருக்காது. ஆண்டவர் எத்தனை நாள் அமைதியாக இருந்தார்? 1 வருஷம். சிலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம இவ்வளோ பாவம் செய்தோம் அடிக்கலையான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். மனம் திரும்பி வந்துரு, பாவத்தை அறிக்கையிட்டு வந்துரு. தாவீது எப்படி பண்ணான்னு நான் சொல்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், the whole year without repenting. இவனும் மன்னிப்பு கேட்கல ஆண்டவர்கிட்ட. இவனை என்ன செய்யல? மன்னிப்பு கேட்கல. அந்த 1 வருஷம் குழந்தை பிறந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. பெரிய ஞானி போல பேசினான். என்ன பேசினா? அந்த குழந்தை செத்த இடத்திற்கு நான் தான் போவேனே தவிர அந்த குழந்தை நான் செத்த இடத்திற்கு என் இடத்திற்கு அது என்ன செய்யாது, வராது. நல்ல கவனிங்க. சிலர் நினைத்து கொண்டிருக்கிறது, நான் இவ்வளோ குடித்தேன், இவ்வளோ அடித்தேன், இந்தந்த அக்கிரமம் செய்த, எனக்கு இன்னும் தண்டனை வரல, அதனால் கர்த்தர் மன்னிச்சிட்டார் நினைக்கல. இன்னும் நீ பூரணமாக கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கல. ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. இன்னைக்கு இந்த பிரசங்கமே நீ மனம் திரும்பி வரணும்னு தான், எழுந்து போன மேன்மையை மீண்டும் பெற்றுக்கொண்டணும் தான். அப்படியே இருந்துருவாருன்னு பார்க்குறீங்களா? and God began to deal with him. அவனை கர்த்தர் என்ன செய்த? திருப்பியும். he was very stubborn. ரொம்ப ஸ்டபனாகவே இருந்தான். ஆண்டவர் வசனம் சொல்லுது நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் என்ன செய்வான்? தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 11ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் 27ஆம் வசனத்தில் கடைசி பகுதி என்ன சொல்லுதுன்னா, தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது. இப்போதான் ஆரம்பிக்கிறார். இந்த பாவத்தில் இவன் விழுந்த பொழுது அவன் ஒரு சங்கீதம் எழுதினான். 51ஆம் சங்கீதம் இல்லை, 38ஆம் சங்கீதம். நீங்கள் 38ஆம் சங்கீதத்தை எடுத்தீங்கன்னா அதில் ஒரு சில வசனங்களை வாசிங்களேன். அவன் சொல்கிறான் பாருங்க, 38. கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். அப்போ தேவனுடைய கோபம், அவனுடைய உக்கிரம் வந்துச்சுன்னா அந்த முழு அதிகாரத்தை 18ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் வீட்டில் சென்று. அங்கே எல்லாம் கர்த்தரோட கரம், how the hand of the Lord was heavy on him. அந்த 38ஆம் அதிகாரத்தில் அவன் பட்ட பாடலான்னு சொல்கிறான். அவன் பாவத்தை செய்த நிமித்தம் அவன் பட்ட பாடுகள். உம்முடைய அம்புகள் என்னை எனக்குள்ளே தைக்கிறது, உம்முடைய கை என்னை, மனுஷன் கை நம்ம இருக்குன்னா கூட நம்ம தப்பிச்சிடலாம். கர்த்தரோட கரம் இருக்குச்சுன்னா என்ன ஆகும்? அந்த 18ஆம் வசனத்தை வாசிங்க. என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தை நிமித்தம் விசாரப்படுகிறேன். இப்போதான் he confess his sin. அவன் அவ்வளோ சொல்கிறான், என்னால் தாங்க முடியலையா, நான் செய்த பாவத்துக்கு நீர் கொடுக்குற அந்த தண்டனை என்னால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. நான் அறிக்கையிட்டுறேன், ஆண்டவரே உண்மையை நான் தான் செய்தேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 51:8 வீட்டில் சென்று பார்த்தீங்கன்னா, he says about his bones being broken. எலும்பு ஒட்டச்சாருன்னு இருக்கு. நான் ஒரு பையன் நம்ம சபையில் இருந்தான், வாலிபன். அவன்கிட்ட சொன்னேன், டே உங்கள் பெற்றோர் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்க, இல்லைன்னா அடுத்த வாட்டி திருப்பி செய்துன்னா உடப்பாருன்னு. அடுத்த 2 வாரம் காயப்பட்டு வந்து நின்னான். நான் போய் உன்னை எச்சரிச்சேன்ல. அவன் சொல்கிறான், மை போன் ஹஸ் பீன் broken. என் எலும்பெல்லாம் உடைக்கிறீர, என்னை இப்படி நெருக்க. தூக்கமே இல்லை அவனுக்கு. பாவம் செய்கிறவனுக்கு தூக்கம் வராது. எல்லாம் முடிச்சு அவனோட வேதனையை 38ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறான். அவன் என்ன பட்டான்? அந்த 1லேருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, how he suffered because of sin. பாவத்து நிமித்தம் அவன் எவ்வளவு வேதனைப்பட்டான் என்பதை நாம் பார்க்குறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேதனை எல்லாம் நல்லது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? ஏன் தெரியுமா? இந்த வேதனை கொடுத்து தான் தாம் பக்கம் கர்த்தர் இழுப்பார்.
இதுக்கு தான் பேர் சிட்சை. எத்தனை பேர் விளங்க நான் சொல்லுகிறது? இதுதாங்க சிட்சை. ஆகவே இவ்விதமான அனுபவத்தில் கடந்து போகும் பொழுது கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஆழங்களில் தான் உன்னை தேவனெடுத்து திருப்புவதற்கு தேவன் அனுமதிக்கிறார். இது டேர்னிங் பாயிண்ட் உன் லைஃப்பில், டேர்னிங் பாயிண்ட். உன்னை நேசிக்கிறபடினால தான் இவைகளை உனக்கு அனுமதிக்கிறார். ஏன்னு சொன்னால் உன்னை விட்டுவிட தேவனுக்கு விருப்பம் இல்லை. எப்படியே திருப்புவார் உன்னை. நிச்சயம் கர்த்தர் என்ன செய்வார்? திருப்புவார். நீங்கள் 38ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்து நிமித்தம் விசாரப்படுகிறேன். அவன் சொல்கிறான், அறிக்கையிட்டு தாங்க முடியல. அவனால் தேவன் அவனை ஏவும் பொழுது, அவனை திருப்பும் பொழுது, அவர் செய்கிற காரியங்களை அவனால் தாங்க முடியாமல் ஒரு அறிக்கை செய்தான். என் அக்கிரமத்தை நான் அறிக்கையிட்டு என் பாவத்தின் நிமித்தம் நான் என்ன செய்கிறேன்? விசாரப்படுகிறேன். இப்போ நான் உணர்ந்துக்கிட்டேன் ஆண்டவரே. நவ் ஐ அண்டர்ஸ்டுட். நான் இப்பொழுது உணர்ந்துக்கிட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தாவீது உணர்வு அடைந்தது போல நீ உணர்வு அடையணும். உணர்வு அடையணும். ஏன் சிச்சை? ஐயோ ஏதோ பிசாசு செய்யல. உன்னை திருப்புவதற்காக தான் கர்த்தர் இது நடத்துகிறார். உன்னை திருப்பணும். அதுக்கு தான் கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கிறார். அதை புரியாமல் எல்லாம் எவனோ செய்வனை வச்சுட்டான், எவனோ எனக்கு ஏதோ பண்ணிட்டான். நீ ஒழுங்காக உன் ஜீவியத்தை காத்துக்கல. உன் ஜீவியத்தை நீ காத்துக்கல, வலை வரும். there will be a trap. உனக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை தெரியாதபடி அதை பிசாசு என்ன செய்வான்? உன் பலத்திலே வச்சு உன்னை பிடிப்பான். யோசேப்பு பாதுகாத்தது போல உன்னை பாதுகாத்துக்கொள். தாவீது கோட்டையை விட்டான், ஆனால் கர்த்தர் நொறுக்க ஆரம்பித்தார். இன்னும் நீ அறிக்கை இடலைன்னா நொறுக்கிட்டே இருப்பார். அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு ஒத்துக்கோ. இனி அதை செய்யாது, இனி அதை செய்யாது, இனி அதை செய்யாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நான் பாருங்க, தாவீது உணர்வடைந்தது போல உணர்வடையணும். 51ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் அவன் செய்த பாவம் அவனை தூங்கப்படவில்லை. நீங்கள் 51:4 வாசிங்க. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து. இப்போ சொல்றான், தேவன் ஒருவருக்கே நான் விரோதமாய் பாவம் செய்தேன். யோசேப்பு என்ன சொன்னா? தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி? இவன் என்ன இப்போ சொல்றான்? இவன் தேவன் ஒருவருக்கே நான் பாவம் செய்தேன். பட்சபாலுக்கோ உரியாவுக்கெல்லாம் சொல்ல, நான் இது செய்ததெல்லாம் யாருக்கா? ஆண்டவரே, உமக்கு விரோதமாக தான் நான் பாவம் செய்தேன். உமக்கு விரோதமாய் தான் நான் என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். சில வேளையில் நீ பாவம் செய்யும்போது தேவன் சில சரீரத்தில் பலவீனம் கூட கொடுப்பாரு. பல காரியத்தை கர்த்தர் உன்னை திருப்பும்படி செய்வார். அதான் 38ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் அவன் சொல்லுவான், என் மதிக்கேட்டு நிமித்தம். அவன் என்ன சொல்லுவான்? என் முட்டாள் தானம்மையா, என்னை இவ்வளவா கர்த்தர் நேசித்தார், நான் விழுந்துட்டேன்னு. என் மதிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. புண்ணு வந்துருச்சு. புண்ணு ஆறணும்னா மனந்திரும்பு, மனந்திரும்பு, ரிப்பண்ட், மனந்திரும்பு. எப்போதுமே ஆண்டவர் செகண்ட் சான்ஸ் கொடுப்பாருங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆனால் தூதர்களுக்கு கர்த்தர் கொடுக்கல, மனுஷனுக்கு மட்டும் தான் கொடுத்தார். தூதர்கள் விழுந்தார்கள், திருப்பியும் அவர்கள் there is no opportunity, God never gave them the chance. கொடுக்கவே இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை அவர்களுக்கு. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தாங்க கொடுத்தாரு. ஏதேன் தோட்டத்தில் விழுந்தான். அந்த ஒரு நல்ல 3 மரம், ஒன்று ஏதேன் தோட்டத்து மரம், 2வது நடுவில் சிலுவையின் மரம், 3வது ஜீவ விருட்சத்தின் மரம். வெளிப்படுத்தல 3 மரம் வேதத்தில் வரும். முக்கியமான மரங்கள் அவைகளாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள். என் மதிக்கேட்டு நிமித்தம் உன் காயம் ஆறலைன்னா தேவனோடு கூட நீ சமாதானமாக இருக்க முடியாது. உன் காயம் ஆறணும். Your wound should be healed. Otherwise you cannot have a peace with God. தேவனோட நீ என்ன செய்ய முடியாது? சமாதானமாக இருக்க முடியாது. காயம் ஆறணும்னா
தாவீதை போல அறிக்கை செய்யணும், உமக்கு விரோதமாய் நான் என்ன செய்யிட்டேன், பாவம் செய்துட்டேன். ஐ ஹேவ் டன் திஸ். தாவீது தன் பாவத்து நிமித்தம் தன் வாழ்க்கையை வீணடித்து விட்டான். இப்போ லாஸ்ட் எவ்ரி திங். ஒரு வருஷமாக தேவனோட அவன் பேசவும் இல்லை, சங்கீதமும் எழுதலை, குழந்தையும் பிறந்துச்சு செத்துச்சு. இப்போ கர்த்தர், நீங்கள் 12ஆம் வருஷம் முதல் வசனத்தை கூட வாசிங்களா, 12ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 12:1. கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்திற்கு அனுப்பினார். போதும். கர்த்தர் நாத்தானை தாவீதிடத்துக்கு அனுப்பினார். இப்போது நாத்தான் தானாகவே வந்தானா, யார் அனுப்பினது? God started to deal with David. தாவீதோடு இப்போ இடைப்பட ஆரம்பிக்கிறார். இப்போ ஊழியக்காரனை கர்த்தரை அனுப்புவார், ஊழியக்காரன் மூலமாக பேசுவார், தீர்க்க தரிசனமாக கர்த்தர் பேசுகிறாரு, பிரசங்கத்து மூலமாக பேசுகிறார். தாவீதை திருத்தணும்னா நாத்தானை என்ன செய்யணும், அனுப்பணும். அங்கே அந்த வசனத்தை நான் திருப்பி திருப்பி வாசித்து பார்த்தேன். God sent Nathan to David. நாத்தானை கர்த்தரை அனுப்பினாருங்க, தீர்க்கதரிசியை கர்த்தரை அனுப்பினார். அவனை போல போல்டான ஊழியக்காரன் இல்லை இந்த காலத்தில். போல்டானுங்க. அவன் போய் முதல்ல சொல்கிறான், நல்லா கவனிங்க, அந்த 4 ஸ்டெப்பு அங்கே நடக்கும் எப்பொழுதுமே. முதல் ஸ்டெப்பு கன்விக்ஷன், குற்றவாளி என்ன அவனை உணர்த்துறான். முதல் கர்த்தர் அதான் செய்வார். அவன் சொல்கிறான், ஒரு பணக்காரன் இருந்தான், ஒரு ஏழை இருந்தான். பணக்காரன்ட்ட நிறைய ஆடு இருந்துச்சு, ஏழைக்கிட்ட ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அவன் தன் பிள்ளைய போல வளர்த்தான். தன் சாப்பிட்றதெல்லாம் அதுக்கு கொடுத்தான். தன்னுடைய பாத்திரத்தில் அதை பானம் பண்ண நினைச்சான். ஒரு வழிப்போக்கன் வந்தான். வழிப்போக்கன் வந்தோடனே அவன் என்ன செய்தானா, அந்த வழிப்போக்கனுக்கு அந்த பணக்காரன் ஆடு வெட்டணும்னு பார்த்து இந்த ஏழையோட ஆடை எடுத்து என்ன செய்தான், வெட்டி அவனுக்கு சமைச்சு கொடுத்துட்டான். அப்படி தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது அங்கே அவன் சமைச்சு கொடுத்துட்டான். இவனுக்கு தாவீது கோவம் வந்துருச்சு. அவன் கொலைபாதகத்துக்கு பாத்திரன், அவன் கொல்லப்பட வேண்டும், அவன் நாளத்தனையாய் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டோன்னே அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார் தெரியுமா, நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன். 7வது வசனம், அது 7வது வசனத்தை மட்டும் கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. பார்த்துங்க எப்படியெல்லாம் கர்த்தர் பேசுறார், அந்த தீர்க்கதரிசி மூலமா பேசுறார். டேய், உன்னை இவ்வளவு உயர்வு வைச்சனே, உன்னை இந்த பாவத்தில் நீ போய் விழுந்தினா அது நீயே தான். இதுதாங்க வேணும், இதுதான் வேணும். திஸ் இஸ் த கன்விக்ஷன், உணர்வு. என்றைக்குமே கர்த்தர் டைரெக்டாக பேசுகிறாருன்னா உன்னை கரெக்ட் பண்ணணும்னு தான் பேசுகிறார். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதை உன்னை கரெக்ட் பண்ணணும், உன்னை விட்டுறக்கூடாது. தன்னோட ரத்தத்தினால உன்னை சம்பாதிச்சிட்டாரு, உன்னை இழந்து போகக்கூடாது. அதனால தான் கர்த்தர் நேரடியாக பேசுகிறாரு. நீ யாராக இருந்தாலும் சரி பேசுகிற, நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன். இப்போ அப்படி சொல்லியும் உனக்கு குற்ற உணர்வே இல்லைன்னா சிக்ஷை வரும். அடுத்தது என்ன வரும்? சிக்ஷை வரும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-6 வாசிக்கினா, தாம் நேசிக்கிறவளை கர்த்தர் என்ன செய்கிறாரோ, சிக்ஷிக்கிறார். சிக்ஷனை அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா 12ஆம் அதிகாரம் 5-6 எபிரேயர். என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். இது இருக்கும். முதல்ல நீ உணர்வடைஞ்சிட்டினா சிட்சைக்கு தப்பிச்ச, இல்லை சிட்சை வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இஸ் நாட் கன்சர்ன்ட் அபவுட் யுவர்
He is very concerned about your holiness, not your wealth. உன் சொத்தம் உன் ஆசீர்வாதத்தை குறித்து கர்த்தர் ஒன்றும் கவலைப்படலை, உன் பரிசுத்தத்தை குறித்து தான் கர்த்தர் கவலைப்படுறார். About your holiness. God is concerned about your righteousness. உன்னுடைய நீதியை குறித்து தான் கர்த்தர் கவலைப்படுறாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய குணாதிசையை குறித்து கர்த்தர் கவலைப்படுறாரு. சீரியஸ்னஸ். ஊழியம் முக்கியம் இல்லைங்க, ஊழியம் செய்கிற அந்த மனுஷன் ரொம்ப முக்கியம் ஆண்டவருக்கு. சாட்சி இல்லாத ஜீவம் என்ன ஜீவியம்? அதான் முக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவன் திரும்பிட்டான். It chastens because it loves you. ஏன் உன்னை சிற்றிக்கிறார்? திரும்பிடு, எல்லாம் சிற்ற வரும். செய்த பாவத்தை செய்யாமல் விட்டு அறிக்கை செய்து கட் பண்ணாத. அவன் தான் இரக்கத்தை என்ன செய்வான்? பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 89:28 அவன் பாருங்க, அவன் அறிக்கை இட்டவன கர்த்தர் என்ன செய்கிறாரு பாருங்க, என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். எவ்வளோ அழகாக சொல்கிறார். அவன் மனம் திரும்பி வந்துட்டான். யார்? தாவீது வந்துட்டான். வந்துட்ட பிறகு அவர் சொல்கிற ஒரு காரியம், என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். 51 அதிகாரத்தில் 3 பகுதியாக சங்கீதத்தை நீங்கள் பிரிக்கலாம். அப்போது அவன் என்ன செய்யிட்டான்? எல்லாட்ட ஆண்டவர்கிட்ட ஒப்புற, நீர் கொடுத்த பரிசுத்த ஆவி என்னை விட்டு எடுத்து போடா, என்னை தூர தள்ளிடாதீமியா எல்லாம் சொல்லி அவன் என்ன செய்தான்? பேசினான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைய, இது ரொம்ப முக்கியம். இப்படியும் சிற்றை கொடுத்து நீ செய்யலைன்னா கன்ஃபரன்டேஷன், தேவனுடைய சந்திப்பு இருக்கும். தேவன் எப்படியாவது உன்னோட இடைப்படுவார். முதல்ல நான் சொன்ன கர்த்தர் என்ன செய்தார்? உணர்வடைய செய்வார். அடுத்தது சிற்றை, மூன்றாவது தேவ சந்திப்பு இருக்கும். ஒருத்தனை மாற்றணும்னா இந்த காரியம் நடக்கும். தேவன் யார் மூலமாக பேசுவார்? ஊழியக்காரர் மூலமாக பேசுவார், அப்பா அம்மா மூலம் பேசுவார், புருஷன் மனைவியோட மூலமாக பேசுவார், உன் நண்பர்கள் மூலமாக பேசுவார், சபை விசுவாசிகளோட பேசுவார், நீ எங்கே போனால் நீ ஜபிக்கும் பொழுது பேசுவார், நீ வேதம் வாசிக்கும் போது பேசுவார். Give your ears to the Lord. ஆனால் காது உள்ளவன் ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். தேவ சந்திப்பு யார் மூலமாக வேணும்னா கர்த்தர் பேசுவார். இட்ஸ் கால்ட் எ டிவைன் அப்பாயின்மெண்ட். எங்கே வேணுமோ அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கும். கர்த்தரோட அப்பாயின்மெண்ட்டு எப்போதுமே வரும். காட்ஸ் அப்பாயின்மெண்ட். அங்கே 1 சாமுவேலில் 12:13 சொல்லப்பட்டிருக்குது. அவன் சொல்கிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, அந்த முக்கியமான அந்த காரியத்தை பாருங்கள், நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு, இவன் மட்டும் மனம் திரும்பாமல் இருந்திருந்தான செத்துருப்பான் தாவீது. அங்கே அவன் என்ன சொல்கிறான்? நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை நீங்க செய்தார். ஆங்கிலத்தில் அதோடைய விளக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் மட்டும் மனம் திரும்பாமல் இருந்தால் ஜீவனை எடுத்துருப்பார். அவன் மனம் திரும்பிட்டான். ஆண்டவரே, உமக்கு ஒருவருக்கே நான் விரோதமாக என்ன செய்தேன்? பாவம் செய்தேன். இஃப் யூ ஹவ் நாட் கன்ஃபஸ்ட் யூ வுட் ஹவ் பீன் கில்ட். அவன் கொல்லப்பட்டிருப்பான். நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவத்தை என்ன செய்தார்? தேவன் மன்னிக்கலாம். இவன் மன்னிப்பு கேட்காம இருந்தால் அவனை கொண்டிருப்பார். இவன் மன்னிப்பு கேட்டான், தேவன் அவனை என்ன செய்தார்? மன்னிச்சிட்டார். அதுக்கப்புறம் தாவீது என்ன செய்யவே இல்லை, எந்த பாவத்திலும் உழைவில்லை. கர்த்தர் சொன்னதை செய்யாவிட்டால் மரணம் ஏற்படும். ஒருவேளை இட் மே பி எ ஃபிசிக்கல் ஆர் ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரிய மரணம் ஏற்படலாம். கேடான சிந்தைக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தாருன்னு இருக்கு. தேவனுக்கு பிரியமில்லாத கர்த்தரை ஒருத்தர் விலகி போகிறவனுடைய இறுதியம் கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, யாராக இருந்தாலும் கர்த்தர் கவலை பண்ண மாட்டார். தன்னுடைய அடக்க ஆராதனைக்கு நடந்து போனவன் யாரு? மோசே ஒருத்தன் தான் தன்னுடைய அடக்க ஆராதனைக்கு நடந்து போனான். ஆண்டவர் சொன்னார், வாடான்ட்டார். அது நீங்கள் அது வீட்டில் உபாகம் 32ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அவர் சொல்லிட்டார், நீ மோரிபான் தண்ணீர் அண்டையில் நீ என்ன செய்த?
கீழ்படியாமல் போனேன். நான் பேசினேன், நான் சொன்னதை நீ செய்யலை. ஈ வாக் இஸ் ஃபியூனரல் சர்வீஸ். அவனே தான் நடந்து போனான் அடக்க ஆராதனை. கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணார். ஆனால் இது வரைக்கும் அவன் கல்றை எவனும் பார்க்கலை. வேதவசனம் தான் சொல்லுவார், பார்க்கலை. பிலியாம்கிட்ட கர்த்தர் எவ்வளவோ பேசினார். உருவின பட்டத்தோடு தேவதூதன் நின்னான், பேசாத கழுதை பேசினது. அப்போ கூட அவன் கீழ்ப்படியாமல் அந்த கூலிக்காக போனாங்க. கடைசியில் வேதம் என்ன சொல்லி தெரியுமா? அவன் பட்டயத்தால் வெட்டப்பட்டு செத்து போனான். தாவீது கீழ்ப்படிஞ்சிட்டான். கர்த்தர் அவனை திரும்பி எழுப்பி நிற்க வைச்சார். இன்றைக்கும் கர்த்தருடைய சித்தத்துக்கு புறம்பாக வெளியில் இருப்பேயானால் திரும்பி வா, கர்த்தர் உன்னை மீண்டும் கட்டி எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஊர்ரபாஷங்கர். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. கர்த்தரோடு நீ சரியாயிட்டினா கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? மன்னிப்பார். சில நேரத்தில் கர்த்தர் சில காரியங்கள் திஷ்டாந்தகமாக அவர் எழுதி வைப்பார். நீங்கள் 1 ராஜாக்கள் 15:5 வாசித்தீங்கன்னா கர்த்தர் தாவீதை மன்னிச்சதை குறித்து பேசுவார். 15:5 வாசிங்க. தாவீதை ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று பார்த்தீங்களா? கர்த்தர் மறந்தாரா? அதுதான் வேதம் சொல்ற, நமக்கு சிஷ்டாந்தகமாக எழுதப்பட்டிருக்கு. இந்த உரியாவின் விஷயத்தில் ஒன்றை தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். எவ்வளவு பெரிய டெஸ்டிமனி, எவ்வளவு பெரிய சாட்சி பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய சாட்சி. அவர் சொல்றார், இந்த உரியா ஒரு விஷயத்துல தான். நல்லா கவனிங்க, இந்த செய்தியை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைய, நீ உன்னோட அந்தரங்க கர்த்தருக்கு தான் தெரியும், உன் கூட இருக்கிறவங்க யாருக்கு தெரியாது. மரணம் உனக்கு நேரிடத்துக்கு முன்பாக மனம் திரும்பி வந்துரு. கர்த்தருக்கு உத்தமமாக பின்பற்று, கர்த்தருக்கு உண்மையாயிரு. இனி கர்த்தர் உன்னோட பேசுறாரு, ஆவியானவர் பேசுகிறத நீ கேளு. உன் செவியை அடைத்து கொள்ளாத. நீ யாராக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, God is respected of no person. கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் 13:23 தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான். எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்ம இது குறித்து கடைசியாக கர்த்தர் கொடுத்த சாட்சி என்ன தெரியுமா? அவன் ஒன்று விடாமல் ஒன்றிலும் அவன் வெளியில் போகவே இல்லை. அவனுக்கு அடி வாங்கிட்டான்னு திருந்திட்டான். இன்னைக்கு கர்த்தர் உன்னோட பேச அடிக்கிறதுக்கு முன்னாடி பேசுகிறாரு. திருந்திரு. கர்த்தரோட சமூகத்தில் ஒத்துக்கொள். இவன் ஒத்துக்கிட்டான். உமக்கு விரோதமாக நான் என்ன செய்தேன்? என்ன ராஜாவாய்க்கு ஆடு மந்தையில் பின்னாடி போனவனை கூட்டிகிட்டு வச்சு எனக்கு பலத்தை கொடுத்து சிங்கத்தையும் கரடியும் கிழக்க சொல்லி நல்ல பாட சொல்லி நல்ல இசைக்கருவெல்லாம் என்னை வாசிக்க சொல்லி இருக்கிற பிசாசு என்னை சவுல்கிட்ட இருந்த பிசாசெல்லாம் ஓட்ட செய்து, அவன் எவ்வளோ உத்தமம் தெரியுமா? அவனை கொலை செய்யறதுக்கு சவுலை கொலை செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இருந்த பொழுது கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் கையை என்ன செய்ய மாட்டேன். அப்படிப்பட்டவங்க விழுந்துட்டான், ஆனால் எழுந்துட்டான். அதுதான் முக்கியம். விழுந்துட்டான், ஆனால் எழுந்துட்டான். எழுந்துரு. கர்த்தர் உன்னை மீண்டும் கட்டி எழுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குயவன் களிமண்ணை அவன் திரிகிறான். அது கெட்டு போன பொழுது அதை தூக்கி எறியாமல் மீண்டும் அணைந்தான். அப்படி தானே குயவன் கையில் எரேமியாவில் வாசிக்கிறோம்ல, மீண்டும் கர்த்தர் நிச்சயம் கட்டுவார். இன்னைக்கு கர்த்தரோட பிள்ளைய ஊரகபாஷபான சபையை பரிசுத்தப்படும்படி கர்த்தர் விரும்புகிறார். மனவாட்டி கரைதிரையற்ற பரிசுத்தம், கரைதிரையற்றமான பரிசுத்தம். சும்மா பாவத்தை செய்துக்கிட்டு கர்த்தரோட வருகையில் போயிடலான்னு நினைக்காத. பிரசங்கிக்கிற எனக்கும் இதே செய்தி தான், கேட்கிற உங்களுக்கும் இதே செய்தி தான். கர்த்தரோட வருகை சமீபமாக இருக்கிறது. சில நாட்களாக உட்காந்து அந்த கர்த்தரோட வருகைக்கும் அந்த நிகழ்வுகளையும் இப்போ நடக்கிற நிகழ்வும் பார்த்தா இட்ஸ் வெரி வெரி நியர். எல்லாமே சமயமாயிட்டு. மொத்தம் 5 கால 3 காலை பலியிட்டு முடிச்சாச்சு. இன்னும் 2 காலம் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி கர்த்தரோட வருகை இருக்கும், ரகசிய வருகை.
இப்போ நார்த்துலலாம் இயேசு ரகசிய வருகையா 2ஆம் வருகையா? அந்த கிறிஸ்து வந்த பிறகு தான். இல்லை, அக்கிரமக்காரன் வரும் எப்போனா தடை பண்ணுகிறோம் நீக்கப்பட்டால் தான் அக்கிரமக்காரன் என்ன செய்வான்? வருவான்னு தான் வசனம் இருக்குது. தடை பண்ணுகிறது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அக்கிரமக்காரன் வருவான். இன்றைக்கி எத்தனை பேர் இன்னைக்கு காலைல கூட தீர்க்க தரிசனமாய் ஆவியானவர் பேசும்போது சொன்னார், இதோ நான் அவனுடைய கிரியை. நான் இதை ஆவியானவர் பேசும்போது இந்த கிரியை குறித்து யோசித்தேன். அப்போ அவருக்கு எப்படி தெரியும்? அவர் எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். He got so many books. புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஒரே ஒரு ஜீவ புஸ்தகம்னு ஒன்று இருந்தது. இன்றைக்கு எல்லோரும் முழங்கால் படிடும். எல்லோரும் முழங்கால் படிடும். கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட நம்ம சேருவோம். நம்மில் நாமும் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய ரத்தம் நம்ம சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எல்லாரும் முழங்கால் படிடும். உன் பாவம் மன்னிக்கப்படணும்னா முழங்கால் படிடும். முடியாதவங்க எழுந்து நின்னுங்க. நாம் எல்லாம் we have to be corrected. கர்த்தர் நம்மளை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். கர்த்தரோட வருகை சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, என்மே மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மே நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியா தெய்வமே, என்னை மன்னியா தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே. உம்மை மறுதலித்தேன், பேன் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், உம்மை வாங்கி போனேன். ஓம் வல்லமை இழந்தேன் ஐயா, ஓம் வல்லமை என்னை மன்னியா தெய்வமே, என்னை மன்னியா தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே மனமே முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டு, முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டு, நீர் எனக்காக பலியானே, நீர் எனக்காக பலியானே. ஓ இரத்தத்தால் கழுவி விடும், ஓ இரத்தத்தால் கழுவி விடும். இயேசுவே என் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே. துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன். உம்மை நினையாது தூர போ
தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியோமே, என்னை மன்னியோ. கரங்களை உயர்த்தி கேட்போமா? இந்த ஒரு விசை மன்னியோமே, என்னை மன்னியோ தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியோமே. ஊரலபந்தரரிகபாணி அந்தரகமானிய ஊக்கரபரபரி அந்தரபானியா சந்தரகமானிய. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் குறைவுள்ளவன் தான், நான் குறைவுள்ளவன் தான் ஆண்டவரே. ஒருவேளை இந்த வேளையிலே உம்முடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா? என்னை மன்னியும், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். உன்னை பரிசுத்தப்படுத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொன்னார். வாயிலை திறந்து கேட்போம், என்னை பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் ஒருவராகிலும் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே, நாங்கள் ஒருவராகிலும் கைவிடப்படக்கூடாது. இந்த சபையில் உள்ள அனைத்து நபர்களும் விசுவாசிகளும் கர்த்தரோட வரிகள் எடுத்துக்கொள்ளப்படணும். ஒவ்வொருவரோட குடும்பமும் முழுவதும் கையெடுத்து கொள்ளப்படணும். நான் மட்டும் போய் என் புருஷன் கைவிடப்பட்டார், நான் மட்டும் போய் என் மனைவி கைவிடப்பட்டார், அந்தோ பரிதாபம் அல்லவா? ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும். ஹல்லேலூயா. உலகத்திலே பரிதபிக்கப்பட்டவன் யாருன்னா, ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை விட்டு விலகி போகிறவன் தான் மிகவும் பரிதபிக்கப்பட்டவன். அந்த பரிதாபம் என் வாழ்க்கையில் வரக்கூடாது ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்திலும் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, மகா மேன்மையான ரட்சிப்பை நாங்கள் இழந்துவிடக்கூடாது என்பதை இந்த நாளில் எங்களோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது ஆண்டவர். எங்களுடைய குறைகளை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விட கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய தயவையும் இரக்கத்தையும் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். உட்காரும்.